ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் டெக் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விண்டோஸ் 10 அதிகமாக யூஸ் பண்ணப்படாத பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அப்ளிகேஷன் மினிமைஸ் பண்ணுறது எப்படின்றது. ஸோ யூஸ்வலாக அப்ளிகேஷன் எப்படி மினிமைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் +D ப்ரெஸ் பண்ணால் கம்ப்ளீட்டாக எல்லா அப்ளிகேஷனும் மினிமைஸ் ஆகிடும். திரும்ப விண்டோஸ் +D ப்ரெஸ் பண்ணால் எல்லா அப்ளிகேஷனும் மேக்ஸிமைஸ் ஆகும். பட் பர்டிகுலராக ஒரு அப்ளிகேஷன் மட்டும் எனக்கு ஓப்பனில் இருக்கணும், மற்ற அப்ளிகேஷன்லாம் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் விண்டோவை தவிர்த்து மற்ற எல்லா விண்டோவும் மினிமைஸ் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் விண்டோவை ஹோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஷேக் பண்ணிங்க அப்படின்னா மற்ற விண்டோஸ்லாம் மினிமைஸ் ஆகிடும். திரும்ப ரீஷேக் பண்ணிங்க அப்படின்னா மற்ற விண்டோஸ்லாம் மேக்ஸிமைஸ் ஆகிடும். ஸோ இது ஒரு ஃபீச்சர். செகண்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஓல்டு டைப் ஆஃப் ஸ்டார்ட் மெனு ஷார்ட்கட்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம ஓப்பன் பண்ணணும், ஒரு டிவைஸ் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ரன் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் .mstc போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இவ்வளோ கஷ்டப்படாமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னா, விண்டோஸ் பட்டன் ஸ்டார்ட் பட்டன் இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட், டிஸ்க் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க் கனெக்ஷன், டிவைஸ் மேனேஜர் எல்லா ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் ஷட் டவுனுக்கான ஆப்ஷன், சைன் அவுட், ஸ்லீப், ஹைபர்னேட் எல்லா ஆப்ஷனும் இதுலேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ ரெகுலராக இந்த ஷட் டவுன், சைன் அவுட்டுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, Alt F4 ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ட்ராப் டவுன்லேருந்து வரும். அது இல்லாமல் இது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். ஸோ மிஷினை வந்து எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணுறது. உங்கள் மிஷினுக்கு பக்கத்தில் நீங்கள் இல்லை, ஒரு காஃபி குடிக்க போகிறீங்க, இல்லை உங்கள் லேப்டாப்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நீங்கள் தள்ளி போகிறீங்க அப்படின்னா, லாக் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்ற டைமில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மிஷின் எப்படி லாக் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ளூடூத் டிவைஸ் செட்டிங்ஸ் போங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் டிவைஸை உங்கள் லேப்டாப்போட மேப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் ப்ளூடூத் டிவைஸ் கொடுங்க, ப்ளூடூத். ஸோ இது என்னோடய மொபைல் டிவைஸ், இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் மொபைல் டிவைஸில் பேரண்ட் ஆப்ஷன் கேட்கும், பேர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிசியில் கனெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த செட்டிங்ஸ், ஃபைன் செட்டிங்ஸில் போய்ட்டு டைனாமிக்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் காட்டும் உங்களுக்கு டைனாமிக் லாக் அப்படின்ட்டு. ஸோ இந்த டைனாமிக் லாக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே ரைட் சைடில் உங்கள் டைனாமிக் லாக் கீழே அலோ விண்டோஸ் டு ஆட்டோமேட்டிக்லி லாக் யுவர் டிவைஸ் வென் யூ ஆர் அவே. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் டிவைஸோட இப்போ பேர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டிவைஸும் உங்களோட லேப்டாப்பும் வந்து ப்ளூடூத் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிங்க்லேயே இருக்கும். ஸோ ஒன்ஸ் எப்போ இந்த சிங்க் வந்து கட் ஆகுதோ அப்போ வந்து உங்கள் மிஷின், அதாவது உங்களோட லேப்டாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆகிடும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம மிஷினை ஷட் டவுன் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணுவோம், இங்கே டர்ன் ஆஃப் கொடுத்து இங்கே ஷட் டவுன் கொடுப்போம். அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணால் ரைட் கிளிக் பண்ணால் ஷட் டவுன் அண்ட் சைன் அவுட் இதில் போய்ட்டு ஷட் டவுன் கொடுப்போம். அப்படியும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா Alt F4. ஸோ இதில் போய்ட்டு ஷட் டவுன் கொடுத்து ஓகே கொடுப்போம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஷட் டவுன்ஸ். ஸோ இது இல்லாமல் ஸ்லைட் பண்ணி ஷட் டவுன் பண்ணுறது எப்படி அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் டெஸ்க்டாப்பில். ஸோ அதில் போய்ட்டு நியூவாக வந்து ஒரு ஷார்ட்கட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷார்ட்கட்டில் நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க, கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்ஸியை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஸ்லைட் மாதிரி வரும். நீங்கள் ஃபுல்லாக ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஷட் டவுன் ஆயிரும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இமீடியட்டாக நீங்கள் ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லைட் பண்ணி நீங்கள் ஷட் டவுன் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ரெக்கக்னைசேஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டைப் பண்ணுறது உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் ப்ளஸ் ஹெச் கீ. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் உங்களுக்கு வந்து மைக் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து ஒரு எரர் கட்டுது. இது என்ன எரர் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இன்னும் நான் எனேபிள் பண்ணலை. ஸோ ஸ்பீச் ரெக்கக்னைசேஷன் இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப விண்டோஸ் ஹெச் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ லிசன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன பேசுகிறோமோ அது வந்து இங்கே வந்து டைப் ஆக ஆரம்பிக்கும். வாட்ஸ் தி வெதர் டுடே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டைப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாய்ஸ்லேயே வந்து நீங்கள் செலக்ட் ஆல் பண்ணுறதும் பண்ணலாம், டெலீட் பண்ணுறதும் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சரும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் எப்படி கிராஃபிக் ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது கேமிங் விளாட்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் கிராஃபிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ கிராஃபிக் செட்டிங்ஸ் போங்க. ஸோ இந்த கிராஃபிக் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது கேம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கே கேம் லிஸ்ட் அவுட் ஆகும். இப்படி உங்களோட கேம் லிஸ்ட் அவுட் ஆகும்னா ப்ரௌஸ் கொடுங்க. ப்ரௌஸ் கொடுத்து அந்த கேமோட பாத் போயிட்டு அந்த பாத்தில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐக்கான் நீங்கள் லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த கேமோடது. ஸோ அந்த கேமை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் போங்க. ஸோ இதில் மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லெட்ஸ் விண்டோஸ் டிசைன், செகண்ட் பவர் சேவிங் அண்ட் தேர்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ். கேம்ஸ் விளாட்றவங்களுக்கு தெரியும் ஹை பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணால் பெட்டர் அவுட்புட் கிடைக்கும்னு. அதே மாதிரி கிராஃபிக்ஸ் ஹையாக யூஸ் பண்ணாத கேம்ஸ் ஆர் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணால் விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டோரேஜ் போங்க. ஸோ ஸ்டோரேஜ் செட்டிங்கில் நீங்கள் உள்ளே போனோன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டெம்பரரி ஃபைல்ஸ்லேருந்து எல்லாமே கேல்குலேட் ஆகிட்டுருக்கு. ஷோ மோர் கேட்டகரிஸ் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ஃபைல்ஸும் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 12.7 GB இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம க்ளீன் அப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு சி ட்ரைவில். அது மட்டும் இல்லாமல் உங்களோட விண்டோஸ் ஃபைல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விண்டோஸை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க, வேறு பில்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு windows.oldனு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஸோ அதுவும் இங்கே க்ளீன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் க்ளீன் அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சி ட்ரைவில் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மேனுவலாக போய் டெலீட் பண்ண வேணாம், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் சென்ஸ் அப்படின்ட்டு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னு என்ன ஆகுனா இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்பப்போ க்ளீன் அப் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்கள் ரீசைக்கிள் பின்லேருந்து டெம்பரரி ஃபைல்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் அப் பண்ணிவிட்டு உங்களோட சி ட்ரைவோட ஸ்டோரேஜ் வந்து எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இது என்ன அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் வர எரர்ஸ், வார்னிங்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸில் இங்கே ஃபைண்ட் அ செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு வியூ ரிலையபிலிட்டி ஹிஸ்ட்ரின்னு காட்டும். ரிலையபிலிட்டின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரிஜினல் பார்த்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் செக்யூரிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் கீழே ரிலையபிலிட்டி மானிட்டரிங். ஸோ இந்த பாத்தில் தான் இப்படியும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் செக்ஷன், வார்னிங் செக்ஷன், மிஸ்லேனியஸ் ஃபெயிலியர்ஸ், விண்டோஸ் ஃபெயிலியர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபெயிலியர்ஸ். ஸோ இதில் ஒரு ஃபீல்டு நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அது அந்த டேட்டு, அந்த பர்டிகுலர் டேட்டுக்கான எரர்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் கிரிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். பட் கிரிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இதுன்றதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து உங்களுக்கு இப்போ விண்டோஸ் வந்து வாஸ் நாட் ப்ராப்பர்லி ஷட் டவுன் காட்டுது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வியூ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளத்தினால ஷட் டவுன் ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, இந்த எரர் லாகை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த மெமரி ஃபைல் வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணி செக் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எரர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு ப்ரைவசி செட்டிங். ஸோ உங்கள் லேப்டாப்பில் விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவசின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வர ப்ரைவசி செட்டிங்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இப்படியும் போகலாம், அப்படி இல்லைனா செட்டிங்ஸ் நீங்கள் போயிட்டு செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ப்ரைவசின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் பாருங்கள், ப்ரைவசி செட்டிங்ஸ். இதை செலக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே பேஜ் தான் ரீடைரக்ட் ஆகும். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸ். ஸோ இதை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இது ஆனில் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் தேவையில்லாமல் பின்னாடி பேக்கெண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக கன்சியூம் ஆகும், ரிசோர்ஸ் கன்சியூம் ஆகும். ஸோ நீங்கள் பேக்கெண்டில் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதர் நீங்கள் பர்டிகுலராக சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆக்டிவாக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு எந்த அப்ளிகேஷனுமே இதில் தேவையில்லை, பேக்கெண்டில் ரன் ஆக தேவையில்லை, எனக்கு வேணும் நம்ம ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக இங்கே ஆஃப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஆஃப் ஆகிடும். ஸோ ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த காட் மோட்ன்ற ஆப்ஷன் தான். ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, டெஸ்க்டாப்பில் நியூ கொடுங்க, அதில் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி இந்த ஃபோல்டரை ரீநேம் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு ஐக்கான் உங்களுக்கு பாருங்கள், see all the program tasks. ஸோ எல்லா டாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சிங்கிள் பேஜில் உங்களுக்கு லிஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் இதிலேருந்தே நீங்கள் செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் டிவைஸ், அட்வான்ஸ் பிரிண்டர்ஸ், டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே பேஜில் எல்லாமே லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி டெக் வீடியோஸ் ஏதாவது கவர் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக